வருகின்ற போது அந்த கருத்துக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கேள்விகளை காணுகின்ற போது ஞாபகம். நிச்சயமாக. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த அவர்கள் கற்கின்ற அந்த சூழல், அவர்கள் இருக்கின்ற அந்த சூழலை மகிழ்ச்சியான ஒரு சூழலாக வைத்திருக்க வேண்டும். இறுக்கமான அல்லது மிகவும் ஒரு அச்சமான சூழல் அல்லது எதையோ இழந்தது போல் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இப்படியான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு அவர்கள் தங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். தாங்கள் இருக்கின்ற அந்த சூழல், கற்கின்ற அந்த சூழல், வீட்டுச் சூழல், இதனையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற பொழுது அந்த பரீட்சை நெருங்குகின்ற காலப்பிரிவு, குறிப்பாக பரீட்சை நெருங்குகின்ற காலப்பிரிவிலே இந்த சூழலை பேணுவது மிகவும் முக்கியம். ஆனால் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக காணுகிறோம், எமது வீடுகளிலே இந்த மாணவர்கள் கற்கின்ற அந்த காலப்பிரிவிலே குறிப்பாக பெற்றோர் அந்த சூழலை இழக்க செய்து விடுகிறார்கள் அல்லது வீட்டார் அந்த சூழலை இழக்க செய்து விடுகிறார்கள். அந்த மாணவர்களுக்கு அடிக்கடி அவர்களுக்கு உபதேசிப்பதும், நீ படிப்பதில்லை, படிக்க வேண்டும், எக்ஸாம் வருகிறது என்று இப்படி பல கருத்துக்களை சொல்லி அவர்களுடைய மனதிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த மகிழ்ச்சியான சூழலை இல்லாமலாக்கி விடுகிறார்கள். உண்மையில் இந்த இடத்திலே மிக முக்கியம், அந்த மாணவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பாடங்களை மீட்டிக் கொள்வதற்கு அந்த மகிழ்ச்சியான சூழல் அதே போல பெற்றோர்கள் எதிர்பார்ப்பதை போல தன்னுடைய பிள்ளை எந்த நாளும் எந்த நேரமும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. படிப்பதற்கான இலகுவான நேரங்கள் இருக்கின்றன. ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் காலையிலே அதிகாலை வேலை என்பது மாணவர்களுக்கு படிப்பதற்கு மிக உகந்த ஒரு நேரம். அதே போல மாலை ஆகின்ற நேரம் என்பது அது விளையாட்டுக்குரிய நேரம். நிச்சயமாக மாணவர்கள் கட்டாயம் உடலுக்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் தான் படிக்கின்ற விடயங்களை இலகுவாக உள்வாங்கிக் கொள்வதற்கு உடல் போதுமான சக்தியை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே மாணவர்கள் இந்த அளவு பரீட்சைக்கு தயாராகின்ற போது மாணவர்கள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் வெற்றி கொள்ள முடியும் என்று. அதே போல பரீட்சைக்கு முந்தைய நாள், பரீட்சைக்கு முதல் நாள் மாணவர்கள் கட்டாயம் நன்றாக தூங்க வேண்டும். குறைந்தது 6 மணித்தியாலங்கள் மாணவர்கள் கட்டாயம் தூங்க வேண்டும். அதே போல தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இன்னும் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியிடம் இந்த பிரச்சனைகளை, முறையீடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக இறை வழிபாட்டில் மாணவர்கள் கட்டாயம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதே போல தனக்கு இருக்கின்ற நேரங்களை திட்டமிட்டு தான் எடுத்த சுருக்க குறிப்புகளை மீட்டி பார்க்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஞாபக சக்தியை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல தான் குறைவாக படித்தாலும் அதில் மாணவர்கள் திருப்தி காண வேண்டும். நான் படித்திருக்கிறேன் என்ற அந்த அம்சத்தில் மாணவர்கள் திருப்தி காண வேண்டும். அதே போல பரீட்சைக்கு முந்தின நாள் மாணவர்கள் பசியோடு இல்லாமல் பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இல்லாமல் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து அதிகமாக சாப்பிடாமல் அளவோடு சாப்பிட்டு பரீட்சைக்கு செல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பரீட்சையில் சித்தியடைய முடியும், அவர்கள் வெற்றி வாகை சூட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பொதுவாக மாணவர்கள் விடுகின்ற ஒரு தவறுதான் பரீட்சைக்கு முந்தைய நாள் நீண்ட நேரம் விழித்திருந்து படிக்கிறார்கள், சரியாக தூங்க மாட்டார்கள், படிப்பார்கள். இதன் காரணமாக அடுத்த நாள் பரீட்சை மண்டபத்திலே போய் அவர்கள் ஒன்றோ தூக்கத்துக்கு ஆளாகிறார்கள் அல்லது தங்களது அந்த ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருந்த அந்த பரீட்சையை எழுதக்கூடிய அந்த சூழலை அவர்கள் இல்லாமல் ஆய்கொள்கிறார்கள். பொதுவாக எல்லோரும் நினைக்கின்ற ஒரு விடயம் தான் பரீட்சை என்றதும், நாளை பரீட்சை என்றதும் இன்று நேர காலத்தோடு நான் தூங்கக்கூடைக்கும் நான் படித்தால்தான் பரீட்சையிலே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு வகையான மனப்பதிவு மாணவர்களும் இருக்குது. ஆனால் அதுவும் அல்ல. உண்மையிலே அவர்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். முந்தைய தினம், அதாவது பரீட்சைக்கு முந்தைய நாள் அவசியமாக அவர்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும். அதாவது குறைந்தது 6 மணித்தியாலங்கள் அவர்கள் உறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சமநிலையை அவர்கள் முக்கியமாக பேணிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல, குறிப்பாக இந்த நாளை பரீட்சை என்று இருக்கின்ற பொழுது புதிய ஒரு அம்சத்தை எடுத்து படிக்கிற போக்கு மாணவர்களும் காணப்படுகிறது. புதிய ஒரு பாடத்தை, புதிய ஒரு சப்ஜெக்டை எடுத்து அவர்கள் படிப்பார்கள். இது உண்மையிலே அவர்களுடைய ஏற்கனவே படித்த அம்சங்களையும் கூட அவர்களிலே மறக்கடிக்க செய்துவிடும். எனவே இந்த இடத்திலே மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரீட்சை, நாளை பரீட்சை என்று இருக்கின்ற பொழுது இன்று புதிய ஒரு அம்சத்தை நாங்கள் ஒருபோதும் படிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருக்கின்ற எமது சுருக்க குறிப்புகள், ஷார்ட் நோட்ஸ் என்று சொல்வோம், அவற்றை தான் அவர்கள் பரீட்சைக்கு முந்தைய நாள் மீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனூடாக நிச்சயமாக பரீட்சை அவர்கள் வெற்றிகரமாக அவர்கள் முகம் கொடுக்க முடியும். அதே போல அவர்கள் பரீட்சைக்கு செல்லுகின்ற போது அன்று காலையிலே அவர்கள் நன்றாக
மலம் சலம் கழித்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல பொருத்தமான சுத்தமான ஆடைகளை அவர்கள் அணிந்து செல்ல வேண்டும். பரீட்சைக்கு செல்கின்ற போது இறுக்கமான வியர்க்கக்கூடிய ஆடைகளை அணிந்து சென்று, பரீட்சை மண்டபம் என்பது சொகுசானதாக இருக்காது. அது எங்களை உளரீதியாக மிக பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். எனவே இறுக்கமில்லாத ஆடைகளாக தளர்வான ஆடைகளை அவர்கள் அணிந்து செல்ல வேண்டும். அதே போல தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். என்ன பொருட்கள் கொண்டு போக வேண்டும் என்பதை பட்டியல்படுத்தி அந்த பொருட்களை மட்டும், அந்த பாடத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகின்றன என்பதை மாணவர்கள் பட்டியல்படுத்தி அந்த பொருட்களை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பொருட்கள் அல்லது பேக்குகள் அல்லது நோட்ஸ்களை மாணவர்கள் எடுத்து சென்று அவைகள் தொலைந்து போகின்ற போது மன கஷ்டப்பட்டுக் கொள்ளாமல், மனம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இது ஏதுவாக அமையும். அதே போல அன்றைய தினம் பரீட்சை நடைபெறுகின்ற அன்றைய தினம் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாடம் பற்றி அன்றைய தினம் கலந்துரையாடக்கூடாது. மாணவர்கள் அன்று நடக்க இருக்கின்ற பாடம் தொடர்பாக மாணவர்கள் அன்று காலையில் சென்று பாடசாலைகளை கலந்துரையாடுவார்கள். அதனை மாணவர்கள் கட்டாயம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் காணுகின்ற ஒரு குறைபாடுதான், மாணவர்கள் பரீட்சை மண்டபத்திற்கு சென்றதற்கு பிறகு காலையிலே சில பகுதிகளை, சில பாடங்களை மீட்டுவார்கள், கலந்துரையாடுவார்கள். இது இந்த சந்தர்ப்பத்திலே சில வேளை அந்த பாடத்தை மீட்டாத ஒரு மாணவன் அந்த நேரம் பதட்டத்திற்குள்ளாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்கிறது. இதுவும் கூட அவர்களுடைய அன்றைய காலை பொழுது, பரீட்சை ஆரம்பிக்கின்ற அந்த பொழுது, அந்த ஆரம்பம் மிக பிழையான ஒரு ஆரம்பமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த அம்சங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரக்கூடிய பரீட்சையிலே, அதே போல இது போன்று நாம் பல பரீட்சைகளை எமது வாழ்க்கையிலே எதிர்கொள்கிறோம். பல போட்டி பரீட்சைகள், பல பொது பரீட்சைகள், இப்படி பல பரீட்சைகளை நாங்கள் எமது வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் எதிர்கொள்ளத்தான் போகிறோம். எனவே அந்த பரீட்சைகளிலே இந்த அம்சங்களை